Hello my dear family, I am back with your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல make அப்படின்ற verb யூஸ் பண்ணி ஒரு 6 collocations பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் 2 weeks once அப்படின்னா அதை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நம்ம மேகசின்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லும்போது வீக்லிஸ், இது மந்த்லிஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். இதே மாதிரி 2 weeks once வர மேகசினை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். தி ஆன்சர் இஸ் fortnightly. fortnightly அப்படின்ற இந்த வேர்ட் வந்து நவுனாகவும் ஆக்ட் ஆகும், adverb-ஆவும் ஆக்ட் ஆகும், adjective-ஆவும் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் மேகசின் வில் அப்பியர் fortnightly அப்படின்னு சொல்லலாம். திஸ் மேகசின் வில் அப்பியர் fortnightly. ஐ மீட் மை கசின் fortnightly அப்படின்னு சொல்லலாம். ஐ யூஸ்வலி மீட் மை கசின் fortnightly அப்படின்னா நான் வழக்கமாக என்னோட கசினை 2 வாரத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, இன்றைக்கி நம்ம 6 collocations நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மேக் யூஸ் பண்ணி ஒரு 6 collocations நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 in our list is make your bed அப்படின்னு சொல்லுவோம். மேக் அ பெட். ஸோ இதோட மீனிங் வந்து நம்ம தூங்குறதுக்கு நம்ம பெட்டை வந்து தயார் நிலையில் தயார்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேக் யோர் பெட் அப்படின்னு சொல்லுவோம். Let's see some example sentences using this. Set up the mosquito net before you make the bed அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பெட்டை கவரெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மஸ்கிட்டோ நெட் போட்டு ரெடி பண்ணு, செட் பண்ணு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ மேக் த பெட் அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்டை வந்து ரெடி பண்ணுறது. அதே மாதிரி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமும் நம்ம வந்து அதை அப்படியே அதை தான் அந்த பிளேஸில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு வந்து மேக் த பெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் 2 in our list is make a decision. மேக் அ டெசிஷன் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு மேக் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். மேக் அ டெசிஷன் குவிக்லி, சீக்கிரமாக ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்கிறது, சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவெடு அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு மேக் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் ஃபைனலி மேட் அ டெசிஷன் டு கோ டு டெல்லி. ஃபைனலாக நான் டெல்லி போகலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ have finally made a decision to go to Delhi அப்படின்னு சொல்லலாம். It took a long time for me to make a decision. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ டு டிசைட் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ஓகே, நம்பர் 3 in our list is make fun of somebody. யாராவது ஒரு பர்சனை பார்த்து நம்ம கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு மேக் ஃபன் யூஸ் பண்ணுவோம். மேக் ஃபன் ஆஃப் சம்படி. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் ஆல்வேஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. எப்போ பார்த்தாலும் உனக்கு என்னை பார்த்தா கிண்டல் தான் அடிக்கிற அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. எப்போ பார்த்தாலும் நீ என்ன கிண்டல் அடிச்சுட்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறது. ஓகே, லெட்ஸ் see one more example sentence. Never make fun of people who speak broken English. புரோக்கன் இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பார்த்து எப்போவுமே கேலி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது. யாராவது இங்கிலீஷில் பேசுனாங்க, தப்பாக பேசினாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், இந்த மாதிரி கேலி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நெவர் மேக் ஃபன் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்பீக் புரோக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளூவன்சி ட்ரைனிங் சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அது எங்களுக்கு டைம் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும். 7 to 8 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 8 to 9 அப்படின்னா அந்த ஒர்க்கிங் ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே 8 to 9 டைம் கேட்டிருந்தீங்க. ஸோ 8 to 9 டைமிங்கில் July 4th ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ரிட்டன் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், கிராமர் இருக்காது, கம்ப்ளீட்டாக ஃப்ளூவன்சி ட்ரைனிங், ஆக்சன்ட் ட்ரைனிங், ஸோ இந்த மாதிரி வந்து இன்ட்ராக்ஷன்ஸ், கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது உங்களுக்கு இது பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் 4 in our list is make a mistake. மேக் அ மிஸ்டேக். யூ மேட் அ மிஸ்டேக் அப்படின்னா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் மேக் அப்படின்ற வேர்போட சேர்த்து சொல்லணும். மேக் அ மிஸ்டேக். இதை வந்து பாஸ்டில் சொல்லும்போது ஐ மேட் அ
டெரிபிள் மிஸ்டேக் அந்த மாதிரி சொல்லலாம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஐ மேட் அ பிளண்டர். இன்ஸ்டெட் ஆஃப் அதுக்கு பதிலாக நம்ம பிளண்டர்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நம்ம மிஸ்டேக் யூஸ் பண்ணி சொல்லும்போது ஐ மேட் அ டெரிபிள் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அகெயின் அண்ட் அகெயின் யூ ஆர் மேக்கிங் த சேம் மிஸ்டேக். இஃப் யூ சே லைக் திஸ் மீன்ஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப நீ ஒரே தவறை தான் செஞ்சிட்ருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் அண்ட் அகெயின் யூ ஆர் மேக்கிங் த சேம் மிஸ்டேக். ஓகே. Number 5 in our list is make a mess of something. Make a mess of something. It is quite similar to make a mistake மாதிரி தான். So if you make a mess of something அப்படின்னா you do something very badly அப்படின்றதுக்கு make a mess of அப்படின்னு சொல்லலாம். For example, there are people who are walking encyclopedias but they make a mess of their lives. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வாக்கிங் என்சைக்ளோபீடியா, நடமாடும் என்சைக்ளோபீடியாவாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நல்லா சொதப்பி வச்சுருப்பாங்க. ரியல் லைஃப்பை வந்து சொதப்பி வச்சுருப்பாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ ஃபீல் ஐ ஹாவ் மேட் அ மெஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா, நான் என்னோடய வாழ்க்கையை கொஞ்சம் என்னோடய மேரேஜ் லைஃப்பை நான் வந்து சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். மெஸ் ஆஃப் மை மேரேஜ், மெஸ் ஆஃப் மை லைஃப், ஐ ஹாவ் மேட் அ ரியல் மெஸ். ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா இதோட மீனிங் வந்து ஐ ஹாவ் மேட் அ மிஸ்டேக். அகெயின் வந்து ஐ ஹாவ் டன் சம்திங் வெரி பேட்லி அப்படின்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் மேக் அ கம்ப்ளைண்ட். மேக் அ கம்ப்ளைண்ட், புகார் கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேக் அ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வுட் லைக் டு மேக் அ கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் த புவர் சர்வீஸ். நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து சர்வீஸ் சரியாக இல்லை, ஏதாவது ஹோட்டலில் சர்வீஸ் சரியாக இல்லை அப்படின்னா நான் இதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வுட் லைக் டு மேக் அ கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் வாட் அப்படின்றத சொல்லணும். ஓகே. ஐ வுட் லைக் டு மேக் அ கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் ஹிம். நான் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு விரும்புகிறேன், நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஐ வுட் லைக் டு மேக் அ கம்ப்ளைண்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. நவ் இட்ஸ் டைம் ஃபார் மலர்ஸ் டிப். இன்றைக்கி என்னோடய டிப் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்ற வேர்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம வந்து நவுனாக யூஸ் பண்ணுவோம். அதோட நவுனாக யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்பெல்லிங் வந்து COMPLAINT யூஸ் பண்ணணும். டி இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வேர்பாக ஆக்ட் ஆகும். யூ ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சனை சொல்லும்போது யூ ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்லுவோம். நீ எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் இதோடைய மீனிங். கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து நவுனாக ஆக்ட் ஆகும். இப்போ மேக் அ கம்ப்ளைண்ட் மாதிரி வேறு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லாட்ஜ் அ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வேறு அதர் கலோகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாட்ஜ் அ கம்ப்ளைண்ட்னு சொல்லலாம், ஃபைல் அ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நவ் இட்ஸ் டைம் ஃபார் யோர் குவிஸ். இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில் அப்படின்னா கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். நீ வந்து ஒரு சரியான கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கத்துக்குட்டி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இஃப் யூ லைக் திஸ் லெசன், டோன்ட் ஃபர்கெட் டு give thumbs up. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.